தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருக்கீங்க? மாற்றங்களை பார்த்து மலைச்சு போய் நிக்கிறீங்களா? அவங்கள வேற அந்த பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அறிவு ஜீவின்னு கூப்பிடுறோம். இப்போ தம்பி முகிலன் கூட அப்படிதான் கூப்பிடுறாரு. சரி, அந்த அறிவு ஜீவிகளுக்கு ஒரு சில விஷயங்கள் நிறைய மாற்றம் வந்துருச்சு. ஐயோ அப்படி, ஐயோ இப்படி, ஏன் தலைவரை போட வருமா அப்படின்னு மாஸ்க் காட்டிட்டு ஃபயர் விடுறீங்கல்ல. தமிழ்நாட்டில் புதிய அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து ஜோசப் விஜய் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக ஆனதிலிருந்து 2 மாற்றம் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி வந்திருக்குங்க. ஒண்ணு, இன்றைக்கு வந்த மாற்றம் ஒரு ஜோசிகார உயர் அரசு பதவியில உட்கார வச்சிருக்கிறது. அது தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமா மாற்றுவதற்கான ஒரு அச்சாரம். அடுத்த மாற்றம், பதவியேற்பு விழா அன்னைக்கு அந்த மேடையில நம்முடைய தாய்மொழி தமிழை 3வது இடத்துக்கு பின்னாடி தள்ளது. அதுக்கப்புறம் வேற எந்த மாற்றமுமே உருவாகலைங்க. ஆமா, இந்த முதல் பெண் மந்திரியை உருவாக்கினதே நம்முடைய தலைவர் தான் சொல்லிட்டு வர செய்தியை வேற ஃபயர் விட்டுக்கிட்டு இவ்வளவு வேகமா ஷேர் பண்றீங்களே. நீங்க எல்லாம் மூளையை கழட்டி வச்ச மக்கள்னு சொன்னா வேற உங்களுக்கு கோபம் வருது. தமிழ்நாட்டுல சத்தியவாணி முத்து, பூங்கோதை ஆலடி அருணா, கீதா ஜீவன் அக்கா இவங்களையெல்லாம் கூட விடுங்க. இந்த ஸ்டேட்ல அம்மையார் ஜெயலலிதாங்கிற ஒருத்தங்க சிஎம்மா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியுமா தெரியாதா? அப்புறம் எப்படி இந்த முதல் பெண் மந்திரிங்கிற நியூஸ் இவ்வளோ வேகமா அப்படியே என்னவோ ஒரு பெரிய வேற்று கிரகத்துல இருந்து கூட்டிட்டு வந்த மாதிரி கொண்டாடுறீங்களே, எங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் அவை முன்னவரையும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினையும் கூப்பிட்டு சபாநாயகரை போய் அவங்க தலைவர் உட்கார வச்சுட்டாராம். என்னங்க சொல்றது? அதாவது இந்த தமிழ்நாட்டுல சட்டப்பேரவை அப்படின்னு ஒண்ணு உருவான காலம் தொட்டு நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சட்டப்பேரவையில நடந்துச்சுங்க. ஆளுங்கட்சி சார்பாக முனைவரும் எதிர்கட்சி சார்பாக எதிர்கட்சி தலைவரும் ஒன்னு சேர்ந்து போய் சபாநாயகரை அவருடைய இருக்கையில் அமர வைப்பதுதான் நடைமுறை. புதுசா எந்த ஒரு மாற்றத்தையும் புதிய அரசாங்கம் சட்டப்பேரவையில கொண்டுட்டு வரல. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க தான் அரசியல் பேசுறதுக்குன்னு எல்லாருமே உள்ள வந்துட்டீங்கல்ல. உங்களை சரியா நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறனால இந்த தகவலை எல்லாம் சொல்றோங்க.